எங்கள் தங்க தளபதி நாளை காலை 8:45 அளவில் இங்கே கேஸ் தியேட்டர் அருகில் வந்து பரப்புரை ஆற்றுறதுக்காக வருகிறார் எங்கள் தளபதி. எங்களுக்கு வந்து மிக மிக ஆஞ்சநேயர் பார்க்குற போல் அவர் வந்து ஆஞ்சநேயரே இந்த இடத்துக்கு வந்து பரப்புரை காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா நாமக்கல் மாவட்டத்து தங்க தளபதி வந்து முதல் முறையாக வந்து மக்களை சந்திக்க வருகிறார். கட்சி ஆரம்பித்தோ நடிகராக இருந்த காலத்திலேருந்து வரல, இதுதான் முதல் முறையாக வர்றாரு. எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியாக இருக்குது. ஒரு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேர் வருவான்னு எதிர்பார்க்குறேன். மற்றும் பொதுமக்கள் ரொம்ப ஆர்வத்துடன் கேட்டு போகிறாங்க. நைட்டே வந்து இங்கே இருக்கலாம், வேண்டாங்க காலைல விடிய காலம் ஒரு 2-3 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். தளபதி வர்றதை முன்னிட்டு வந்து இங்கே 50,000 தண்ணி பாட்டில் வந்து மக்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் சாப்பாடு வந்து மக்களுக்கு காலையில் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். மக்கள் வரதுனால மேற்படி வந்து சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்னால மக்களுக்கு வந்து இடைப்பட்ட பகுதியில் வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணி பாக்கெட்டு எல்லாம் கொடுக்கலாம் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாநகர எழுச்சிட்டு இருக்குது. மொத்தம் 6 தொகுதி இருக்குது. இங்கே மொத்தம் நாமக்கல் வந்து ராசிபுரம், நாமக்கல், கொல்லிமலை, திருச்செங்கோடு, குமாரபாளையம், பரமத்திவேலூர் 6 தொகுதி உட்பட்டு ஒரே இடத்துல மட்டும்தான் பரப்புரை கொடுத்துருக்காரு. எங்களுக்கு காலையில் 8:45 அளவில் மக்கள் வந்து குறைஞ்சபட்சம் சுமாராக 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இடம் குறுகலாக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் தரப்பிலிருந்து. அதனால் வந்து மீண்டும் மக்கள் வந்து வெள்ளம் போல் திரறான்னு நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். சார், இப்போ திருச்சியில் அதே மாதிரி நாகப்பட்டினத்துக்குலாம் நாங்கள் போயிருந்தோம். அங்கெல்லாம் இவ்வளோ பேனரில் இவ்வளோ கொடியில் இங்கே நிறைய மக்கள் நாங்கள் வந்து தளபதி நேசிக்கிற ஒவ்வொரு தொண்டரும் தன்னோட உழைப்பில் வந்து செஞ்சுருக்கான். இது தனிப்பட்ட நபர்லையோ மாவட்ட செயலாளரோ நான் கட்சியிலேருந்து 1 ரூபா கூட கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரும் உழைப்பில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தொண்டனும் தன்னோட உழைப்பில் சிந்தி வச்சுருக்கான். எங்கள் தளபதிக்காக இது எந்த கட்சியிலும் எந்த இடத்துல முன்னெடுக்கலை. மிகப்பெரிய இன்னும் இரவில் முழுவதும் நகரம் ஃபுல்லாக கொடியாக பறக்கும். ஏன்னா வந்து எங்களோட கஷ்டத்துக்கு போட்டு எல்லாம் மக்கள் எல்லாம் அவேர்னஸ் பண்ணி மக்களை வரணும்னு சொல்லி மக்களை எதிர்பார்த்து ஒரு அவர் வராரு, ஒரு சாமி பெருமாள் சாமி வர மாதிரி சனிக்கிழமைனால இந்த புரட்டாசி பெருமாள் சாமி பேர் எதிர்பார்த்துருக்குறேங்க அவரை. சார், இப்போ நீங்கள் வந்து வழக்கறிஞர் ஆமாம் 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 உங்கள் கீழே தொண்டர்கள்லாம் இருப்பாங்களா, தமிழக வெற்றிகளுக்கு தொண்டர்கள், தீவிர விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் உங்ககிட்ட என்னன்னு கேட்குறாங்க? எப்போ அண்ணன் வருவார், அண்ணனை எப்படி கிட்ட பார்க்க முடியுங்க? பார்க்க முடியாதுங்க, தூரம் தான் பார்க்க முடியும். ஏன்னா மக்களோட செல்வாக்கில் பிடிச்சா கிரோடு அதிகம் இல்லை, போலீஸ் பாதுகாப்பு எங்களுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் வந்து அண்ணனை பார்த்தா தரிசனம் கிடைச்சா போதும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சார், பேர் என்ன பொறுப்பு? நான் வந்து ஆட்சி மாற்றம் வேணும் மெயினாக கேட்குறாங்க மக்கள். ஏன்னா வந்து விழிப்புணர்ச்சியோட இரவேல் கூட நாங்கள் நேற்றுலேருந்து கட்டிகிட்டு இருக்கோம். எல்லாம் வந்து எங்களுக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்து சந்தோஷமாக எங்களை பார்க்குறாங்க. அவர் ஆட்சி மாற்றம் வந்து 100% எதிர்பார்க்குறாங்க. இதில் உறுதியாக மாற்று. என் பேர் வந்து விஜய் லோகேஷுங்க. நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன். விஜய் இல்லைங்க, நான் வந்து விஜய் வந்து 25 வருஷமாக அவரோட தீவிர ரசிகன். அவர் ரொம்ப அரசியலுக்கு வந்து பிடிச்சி நான் பொதுப்படையாக ஓட்டு போட்டிருந்தேன். அவர் வந்தது வந்து மிக மிக எங்களுக்கு சந்தோஷமான ஒன்றாக இருக்குது. எங்களுக்கு விழிப்புணர்ச்சியோட மக்கள் இப்படி ஒரு இருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கே கண்டு வியப்பாக இருக்குது.